ஷார்ட்ஸ் வீடியோவில் என்னோட சேனலில் நான் எப்படி மானிட்டைசேஷன் பண்ணேன், எவ்வளோ சம்பாதிச்சேன், என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோவை கவனமாக பாருங்கள். 2028 நான் இந்த அப்லோட் பண்ண இந்த ஒரு 60 மினிட் ஷார்ட் வீடியோவில் எனக்கு 25,363 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சாங்க. எனக்கு ஓவரால் வியூஸ் 21 மில்லியன்ஸ்க்கு மேலே அந்த ஒரு வீடியோவில் போச்சு. நான் வீடியோ அப்லோட் பண்ணி 160 டேஸில் அந்த வீடியோ 10 மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணி சேனல் மானிட்டைஸும் ஆச்சு. அதே சமயத்தில் என் ஸ்க்ரீனில் காட்டுற அந்த வீடியோ டீட்டெயில்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னப்பா சொல்கிறீங்க, உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் பல பேர் உங்களுக்கு இந்த டவுட் இருக்கும். ஆமாங்க, உண்மைதான். நான் இந்த ஒரு வீடியோவிலே பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அது என்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். 2028 அன்னைக்கு ஜனவரி மாதம் நடந்த ஒரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்கை எடுத்து அந்த டாப்பிக்கில் உள்ள முக்கியமான வீடியோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு 60 செகண்ட் வீடியோவாக அதை எடிட் பண்ணி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கரண்ட்டாக டேகை ஆட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். 2 நாளில் அந்த வீடியோ பயங்கர வைரலாக போச்சு. மானிட்டைஸ் ஆகி அந்த ஒரே வாரத்தில் $116.43 எஸ்டிமேட்டட் ரெவன்யூ வந்துச்சு. யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை தொடர்ந்து ப்ரொமோட் பண்ணவும் ஆரம்பிச்சிச்சு. வாவ், யூடியூப் இவ்வளோ ஈஸியா அப்படின்னு நான் கூட நினச்சேன். தொடர்ந்து அதே மாதிரி சில பல வீடியோஸை போட்டேன். கடன்னு வீடியோஸு ட்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு மார்னிங் ஒரு இமெயில் அடிச்சிச்சுங்க. யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லையும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. உங்கள் சேனல் மானிட்டைசேஷனை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜ். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வீடியோவை பார்க்க போனேன். அந்த இமெயிலை படித்து பார்த்தேன். இதில் அவங்க தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த கண்டென்ட்டை ரீயூஸ் பண்ணியிருக்கீங்க, மானிட்டைசேஷன் பாலிசிக்கு ஆப்போசிட்டானது, அதனால் இதை மானிட்டைசேஷனை ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, உங்கள் சேனலோட மானிட்டைசேஷனையும் நாங்கள் டிமானிட்டைஸ் பண்ணுறோன்னு சொல்லி அடுத்த கொஞ்ச நேரத்தில் இன்னொரு மெயிலும் வந்துச்சு. ஆனால் வீடியோவுக்கு காப்பி ரைட்ஸோ எந்த ஒரு ஃப்ளாகோ எதுவுமே வரல. வீடியோ தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறிக்கிட்டே தான் இருந்தாங்க. சரி, நம்ம திருப்பி இதை டிஸ்பியூட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரீஅப்ளை பண்ணேன். யூடியூப் டீம்லேருந்து என்னைய ஒரு செல்ஃப் வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க. அதில் நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்க, இதில் என்ன உங்கள் கண்டென்ட்டு இது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. நானும் என்னோட ஸ்டெப்ஸ் அண்ட் டெம்ப்ளேட் விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை சேனல் அப்லோட் பண்ண சொன்னாங்க. ப்ரைவேட் ஆகிட்டு அந்த லிங்க்கை கொடுக்க சொன்னாங்க. அன்லிஸ்டடாக போட்டு அந்த லிங்க்கை கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துருந்தேன். ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு சாரி, யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி திருப்பி கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அதனால் அந்த அப்லோட் பண்ண வீடியோவை எதுவுமே பண்ண முடியல இப்போ வரைக்கும். நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் அந்த வீடியோலேருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கான டாப்பிக்கு நீங்கள் சூஸ் பண்ணி இதில் நீங்கள் சொல்ல வந்த அந்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு வாய்ஸ் ஓவராகவோ இல்லை ரியாக்ஷனாகவோ இல்லை சம்மரியாகவோ நீங்கன்னா உங்கள் வீடியோவும் இந்த மாதிரி வைரலாக போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்க. எனக்கு இப்போ அந்த வீடியோவை ப்ரைவேட் ஆக்கிறதுக்கு மனசும் வரல. இந்த சேனல் அதனால் மானிட்டைசேஷனும் ஆகாமல் இருக்குது. இப்போ நான் அந்த ஷார்ட்ஸை ரிமூவ் பண்ணேன்னா எனக்கு நான் கெயின் பண்ண வியூஸ், வாட்ச் டைம் எல்லாம் போயிடும். ஒரு விஷயத்துக்காக நான் அந்த வீடியோவை எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அந்த சேனலையும் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இந்த ஒரு தப்பை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களோட ஓன் கண்டென்ட்டை இல்லை உங்களோட பாயிண்ட்டை ஒரு ஷார்ட்ஸாகவோ இல்லை வீடியோவாக இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். இல்லாட்டி நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கும் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த யூடியூப் சேனலில் யூடியூப் மானிட்டைசேஷன், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, 4000 வியூஸ் அண்ட் வாட்ச் டைமை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, சப்ஸ்கிரைபர் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிற இன்டெப்த் டீட்டெயில்ஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.